ஹலோ பீப்பிள், நம்மளோட கேகேஆர் அணியோட ஓனர் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவில் பாலிவுட் சினிமாவோட ஒரு ராஜா அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஷாருக் கான் அவர்களை தான் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் ஷாருக் கான் அவருக்கு இப்போ ரீசெண்டாக உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது. அவர் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் உடல்நிலை போக போக இன்னுமே மோசமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பலதரப்பான தகவல்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்தவாறு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் இப்போது அவர் ரொம்ப எப்படி இருக்கார், அது மட்டும் இல்லாமல் அவரை சுத்தமாக இந்தியன் டாக்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாத காரணத்தினால ஃபாரின்லேருந்து டாக்டர்ஸை அவங்க வர வைக்க போகிறாங்க. மொத்தமே அப்ராட் டாக்டர்ஸ் தான் அவர் இனிமேல் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. என்ன தகவல் ஏது தகவல் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் அவர்கள் கேகேஆர் டீமோட ஒரு ஓனராக இருந்துகிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் கேகேஆர் அணி இப்போ தான் முதல்ல ஐபிஎல்லில் ரொம்ப நாள் கழித்து ஃபைனல்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அதில் குவாலிஃபயர் 1ல் அவங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்ற ஒரு டீம் கூட விளையாடிட்டு இருக்கும்போது நம்மளோட கேகேஆர் மேட்ச்சில் பார்க்க நம்மளோட ஷாருக் கான் ஓனரை வந்திருந்தார். அவர் பார்த்து கொஞ்ச நாள்லேயே பார்க்கும்போதே ரொம்ப டயர்டாக தெரிஞ்சிருந்தார். எல்லாருக்குமே இன்னும் இவர் ரொம்ப டயர்டாக இருக்கார், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி எல்லாமே விசாரிச்சுட்டே தான் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேயே கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்ததாக தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உடனே அங்கே அகமதாபாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் நிறைய பேருக்கு அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியே வந்தாங்க. ஸோ எல்லாம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அவருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டாக்டர்ஸ்லாம் கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா இந்தியன் டாக்டர்ஸால் அவரை ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதுனால அவர் ஃபாரின் டாக்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டாக்டர்ஸ் அவர் ஃபுல்லாக செக் பண்ண போகிறாங்க. இனிமேல் ட்ரீட்மெண்ட் அங்கே தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க உடம்பு கண்டிஷனை வச்சுட்டு அவரால் கண்டிப்பாக ஃபாரின் போக முடியாது அப்படின்றதுனால ஃபாரின் டாக்டரை இங்கே வர வைக்க முடியும் அப்படின்ற ஒரு மேற்கோளில் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேகேஆர் அணியாரும் சரி, நம்மளோட ஷாருக் கானாலும் சரி, யாராக இருந்தாலுமே இப்போ பெரிய அளவில் யோசிச்சுட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப காலம் கழித்து இப்போ கேகேஆர் அணி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மேட்சை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே உறுதிகோலாக இருக்காராம். ஸோ அதனால் கண்டிப்பாக இது என்ன நடந்தாலும் அவர் பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவர் கண்டிப்பாக கேகேஆரோட ஃபைனல்ஸ் மேட்ச்சில் இருப்பாரா, அவர் கலந்துப்பாரா, அதுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் டாக்டர்ஸ் நோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் போக போக மேபி பெரிய பெரிய டாக்டர்ஸ் செக் பண்ணி அவர் ஆல்ரைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக பார்க்க வருவார் அப்படின்ற மாதிரியும் இப்போ ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், கண்டிப்பாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.